இன்னைக்கு குதிரைவாளியை வச்சு ஒரு பொங்கல் பண்ண போகிறோம் தம்பி. சூப்பர். அதுக்கு ஃபஸ்ட்டு என்ன சேர்க்க தெரியுமா? சொல்லுங்க. ஒரு கரண்டி நெய், ஒரு கரண்டி தேங்காய் எண்ணெய், ஃபஸ்ட்டு மிளகு சீரகம் ஒரு ஸ்பூனு, அது நல்லா பொரிஞ்சோன்னே முந்திரி பருப்பு கொஞ்சமாக, அப்புறம் இஞ்சி 2 ஸ்பூன் இஞ்சி, துருவின இஞ்சி, அது நல்லா பச்சை வாடை போனோன்னா குட்டி தக்காளி ஒன்று, ஒரு 2 பச்சை மிளகாய், 2 கொத்து கருவேப்பிலை, எல்லாத்தையும் போட்டு நல்லா பச்சை வர போகிற அளவுக்கு வதக்கும். நம்ம கம்மண்டு மனசுக்கு போடும். இதுதான் பதம். ஒரு 3 டம்ளர் குதிரைவாளி அரிசி எடுத்து நல்லா அலசி தண்ணி வடிய வச்சுருக்கேன், அதை போட்டுக்குவோம். தண்ணி ஊற்ற தேவை இல்லையா? ஊற்றணும். இப்போ வேக வச்ச பருப்பு, துவரம் பருப்பு வேக வச்சது ஒரு 2 கரண்டி, மூணு டம்ளர் அரிசி போட்டோமா, 6 டம்ளர் தண்ணி ஊற்றிக்கணும். அஞ்சு டம்ளர் தண்ணி ஊற்றிட்டேன்னா 1 டம்ளர் பால் சேர்த்துக்கணும். பால் கலர் கொடுக்கும். உப்பு 1 ஸ்பூன், ஒரு அரை ஸ்பூன் கணக்காக பெருங்காயம் சேர்த்துக்கும். கொஞ்சம் கம்மியாக இருக்கும், கொஞ்சம் உப்பு போடுங்க. உப்பு போடுமா, கொஞ்சம் கம்மியாக இருக்குது, இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கோம். 1.5 ஸ்பூன் எல்லாம் போட்டாச்சு. இப்போ 2 விசில் விட்டுக்கலாம்.
சுருன்னு பிஸ்கா இருக்குங்க. இங்க பாரு. என்னம்மா அது பழவு சோறா? மஞ்சப்பட்ட சோறு. பொங்கல். ஏன் பால் ஊற்றினு கேட்டியல்ல? பால் ஊற்றினா அப்படி அழகாக இருக்கும் கலர். இல்லைன்னா கொஞ்சம் கருப்பாக தெரியும். இல்லை சிவப்பாக இருக்கலாம், கேசரி பொருளோட போட்டுருக்கலாம். சூப்பராக இருக்கா? பொங்கல் எல்லாத்துக்குமே மஞ்சளாக தானே இருக்குது. கொஞ்சம் சிவப்பாக செஞ்சுருக்கலாம், சிவப்பு பொங்கல் செஞ்சுருக்கலாம். சரி, இன்னைக்கு நம்ம மஞ்சள் பொங்கல் செய்வோம். பச்சை பொங்கல் செஞ்சுருக்கலாம், ஒரு ஊதா பொங்கல் செஞ்சுருக்கலாம். எப்போ பார்த்தாலும் மஞ்சள் பொங்கல் செஞ்சு பார்க்க நல்லா தான் இருக்கு. இப்போ கொஞ்சம் பசு நெய் போட்டுக்கலாம், நல்லா மணமாக இருக்கும். நோட்டி காட்டி போடுவோம் கொஞ்சம் காட்டி. கலரி விட்டு அப்படி இருக்கும் சாப்பிட்டா மணமா. பொங்கல் ரெடி ஆயிடுச்சு, வாங்க சாப்பிட.